லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க வேணும்னா வருகிற ஆங்கில புத்தாண்டான 2026 2026க்கு கன்னி ராசி நேர்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கிரகங்கள் வழங்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கன்னி ராசி நேர்கள் அனைவருக்கும் நலமே வரட்டும், வளமே பெறட்டும், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இப்போ கன்னி ராசியை பொறுத்த மட்டும்ங்க, வருடம் பிறக்கும் போதேங்க லாபாதிபதியான சந்திரன் உச்சம் அடைஞ்சு போறது ஒரு பெரிய அமைப்புங்க. லாபாதிபதி உங்க ராசிக்கு லாபாதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்தில் உச்சமடைகிறது மிகப்பெரிய யோகம். அப்படி யோகம் தான் வருஷமே பிறக்குது. அதாவது 2-11 நான் அடிக்கடி சொல்லுவேன், 2-11 சம்மந்தப்படணும், இல்லைன்னா அவங்க ஆட்சியா உச்சமாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி வருட பிறப்பு அன்றே சந்திரன் உங்களுக்கு அதுவும் 9ஆம் இடத்தில் போய் 11ஆம் அதிபதி இருப்பது மிகப்பெரிய யோகம். அது ஒரு அமைப்புங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு என்னங்க, எல்லாமே நீங்க தாங்க ராஜி. உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த அளவுக்கு இருக்கு, சொல்ல வேண்டியதே நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் அவ்வளவு கொடுக்க போறாங்க கிரகங்கள். அது என்ன எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ல ராகு. என்ன வேணும் உங்களுக்கு? 6ல ராகு இருக்காரு. அந்த ராகுவை சனி பார்க்கலை. அதுக்கு அடுத்தபடியா ராகு இருக்கும் வீட்டாதிபதியான சனி திக்பாலத்துல இருக்கிறாரு. சனி 7ல போய் திக்பாலத்துல இருக்கிறாரு. இது மிகப்பெரிய யோகங்க. அதுக்கு அடுத்தபடியா 10ல குரு இருக்கிறாரு. தப்பு கிடையாது. கேந்திரத்துல இருந்தாலும் அவர் 4ஆம் வீட்டை பார்த்தாலும் அவர் பெரிய கெடுதல்களை அவருக்கு குரு பண்ண மாட்டார். அதுக்கு அடுத்தபடியா ஜூன் மாசம் அவரும் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். எப்பவுமே சந்திர லக்னத்துக்கு குரு 11ல் உச்சம் அடைவது நல்லதே, நன்மைகளையே செய்யும். அதுவும் ஜூன் மாசத்துக்கு மேல நடக்க போகுது உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியா லாட்டரி யோகம், மிகப்பெரிய பண யோகம் இருக்கிறது. எல்லா ராசிகளை விட சந்திரனுக்கு கன்னி ராசிக்கு வருகிற டிசம்பர் மாசம் 2026ல கேல யோகம்னா அதாங்க கேல யோகம். 11ல குருவும் கேதுவும் சேர்றது. அப்படி ஒரு அமைப்புங்க, குருவும் கேதுவும் சேர்றாங்க. அதனால இப்ப நீங்க என்னென்ன காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, படிப்புலையும் சரி, உங்களுக்கு சொத்து சேர்க்கறதுலையும் சரி, பொதுவா குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரு, உங்களுக்கு நல்ல அமைப்புகளையே அந்த கிரகங்கள் வழங்கும். நல்ல அனுகிரகம் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் அஷ்டமசனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறது பெரிய விஷயம் எல்லாருக்கும். அதை நம்ம பயன்படுத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா பெண்களாக இருக்கட்டும், குடும்பத்துல இப்ப பாருங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் எல்லாமே நல்லா கிடைக்கும். இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தொழில சொல்ல வேண்டியதே இல்லை, நல்ல அமைப்புகள் வருங்க. நீங்க எதிர்பார்க்காத பணமெல்லாம் வருங்க உங்களுக்கு. எங்கெங்க அதாவது கடனே இருக்காதுங்க. முதல்ல கடன்களே குறைஞ்சு எல்லாமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பூரா ஓன் மணியாவே மாறி, அந்த அளவுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டுலாம். இந்த 1 வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 60 வயசுக்கு மேல உள்ள பெரியவங்களா இருந்தாலும் உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட எதுவுமே வராது. இருந்தாலும் இப்ப தீர்ந்துடும், ரொம்ப நல்லா வரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு மேல சுக்கிரனும் போய் 7ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்புகளை கொடுக்க போறாங்க. பொருளாதாரத்துல உங்களுக்கு தடையே இருக்காது, ரொம்ப டாப்பா கொண்டு வந்து. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 11க்கு வர்ற குருவும் உங்களுக்கு நல்லதை தான் பண்ண போறாரு. குருவும் கேதுவும் 11ல சேர்றது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு யோகம். அதே சமயம் டிசம்பர் வரைக்கும், அடுத்த வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ராகு 6ல் தாங்க இருக்கிறாரு. அதுவும் மிகப்பெரிய யோகங்க. 12ல கேது இருக்கிறாருங்க. 12ல கேது இருக்க பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கெல்லாம் நீங்க போகலாம். நல்ல அமைப்புகள் இருக்கு. அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான். ஆண்களுக்குமே இப்ப எந்த பிரச்சனையுமே இருக்காது. குடும்பத்துல எல்லாம் நல்ல குதூகலமாக தான் இருக்கும். அதுலயும் மாற்றங்கள் வராது. இந்த கன்னி ராசியை பொறுத்த மட்டும் மைனஸ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இந்த அளவுக்கு கிரகங்கள் கடவுள் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காரு. இந்த 1 வருஷத்தை நல்லா பயன்படுத்தும். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம நீங்க பண்ணி பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 10ல இருக்கிறாருங்க. 6 மாசத்துக்கு இருக்கிறாரு. 6 மாசத்துக்கு இருக்கிறாரு. நீங்க பக்கத்துல உள்ள குரு பகவான் கோயிலுக்கு போங்க. வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழங்கிட்டு வாங்க, நல்லா இருக்கும். சாய்பாபா கோயிலுக்கு போங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்களும் வருது. அதனால கன்னி ராசி நேயர்கள் எல்லா வளமும் பெறதுக்கு இந்த வருடம் நல்ல வாய்ப்பாக அமையும்.